நான் 80 lakhs எடுத்து வச்சேன்னா அது 1.5 கோடி. வீடு இருந்தால் நம்ம ஏதோ ஒரு ரேஷன் அரிசியை கூட வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிச்சு உட்காந்துக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் வாடகைக்கு இருக்கிறவங்க தான் சந்தோஷமா இருக்காங்க. சொந்த வீடுங்கிறது ஒரு கனவு தானே எல்லாருக்குமே இல்லையா? எப்போனா வெளியே போன்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்க சொன்ன ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. சூழ்நிலை சந்தர்ப்பம் வித்துட்டு நீ 13 வருஷமா வாடகை வீட்டில் இருக்கிறேன். இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ வந்து வேஸ்ட் தான். ஒருத்தவங்களுக்கு இமோஷனல் வீடுன்றது ஒரு இமோஷனல் இது தானே. எஃபர்ட் போட்டால் தான் அது வாங்க முடியும். பட் இஎம்ஐலாம் வாங்கணும்னு நினச்சோன்னா அதுக்கு வாடகை வீடு பெட்டர்னு சொல்லிட்டு போயிடலாம். சம்பாதிக்க வாடகையே போயிடும். இஎம்ஐயில் வீடு வாங்குறது வேஸ்ட். புதிய தலைமுறையினருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட டாபிக் சென்னையில் சொந்த வீடு அல்லது வாடகை வீடு எந்த சாய்ஸ் நல்லாயிருக்கும், சொந்த வீடு வாங்குறதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன போன்ற பல கேள்விகளை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வரும். அது மட்டும் இல்லை, உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மக்களோட கருத்துக்களை அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொந்த வீடு இருந்தால் நல்லாயிருக்கும். வாடகை வீடுன்னா கஷ்டம், லைஃப் ஓடுறது ரொம்ப கஷ்டம். சொந்த வீடு தான் சாய்ஸ். ஏன்னா வாடகை வீடு நம்ம பேமெண்ட் பண்ணோன்னா இந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், ப்ளஸ் வாடகை கொடுக்கணும், அது ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும். இப்போ இருக்கிற வீட்டில் வந்து சொந்த வீடு, ஆனால் சொந்த வீடு வாங்குறதும் கஷ்டம்தான். நிச்சயமாக சொந்த வீடு தான் பெட்டர். எல்லாராலையும் சொந்த வீடு இருக்க முடியாதவங்க தான் வாடகைக்கு போகிறாங்க. அதனால் சொந்த வீடு டெஃபினட்டாக பெட்டர். அது வர ரொம்ப விலையும் அதிகமாக இருக்கிறதுனால லேண்டு விலை, அதுவும் செங்கல்பட்டு வரைக்குமே சென்னை போயிடுச்சு. அதனால் நிச்சயமாக சொந்த வீடு தான். அது முடியாதவங்களால தான் வாடகைக்கு போவாங்க. ஆமாம், சொந்த வீடு தான் நல்லது. சொந்த வீடு நாங்களாம் செட்டில் ஆகிறதுக்கு சொந்த வீடு இருந்ததுன்னா ஒரு இடத்துல செட்டில் ஆகிடும் கன்வீனியண்ட்டாக. வாடகை வீட்டாக இருந்தால் நம்ம முடியாது. சும்மா திடீர்னு கிளப்புவாங்க, நம்ம போகணும் வரணும். ட்ராஸில் சொந்த வீடு தான் பெஸ்ட்டு. எங்கள் ஃபாதர் என்ன சொல்லுவார்னாக்கா, சொந்த வீடு வச்சுருக்கணும், ஒரு வீடு ரெண்டெல்லாம் இருக்கவங்க எங்கே வேணால் போய்க்கலாம். நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வாடகைக்கு இருக்கிறவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்க. வாடகைக்கு இருக்கிறவங்க வாடகை மட்டும் கொடுத்துட்டு கரண்ட் பில்லை கட்டிட்டு அவங்க போகும்போது எந்திரிச்சு அவங்க போயிடுறாங்க. கரண்ட் பில்லு அதிகமாகுது, தண்ணி வரி அதிகமாகுது, வீட்டு வரி அதிகமாகுது. வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த இது எதுவும் கிடையாது. சொந்த வீடுங்கிறது ஒரு கனவு தானே எல்லாருக்குமே இல்லையா? வாங்கணுங்கிறது ஒரு ஆசை, எல்லாருக்குமே உள்ள ஆசை தான். வீடு வாங்கணும், பல லட்சம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வருமானம் வரணும். அந்த அளவுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து சப்போர்ட் இருக்கணும். சொந்த வீடு தான்ப்பா. ஏன்னாக்கா நம்மளுக்கு இப்போ வந்து எல்லாமே நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். அவங்க வந்து நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஸ்டோரேஜ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு நம்ம சொந்த வீடாக இருந்தால் நிறைய செல்ஃப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சுக்கலாம். அப்புறம் 3 years ஒன்ஸ் அவங்க காலி பண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீடாக இருந்தால் நம்மளை யாருன்னா காலி பண்ண சொல்லுவாங்களா? லாங் டேர்ம்னு பார்த்தா சொந்த வீடு தான். ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறது தான் பெஸ்ட் ஒப்பீனியன் நினைப்பேன். ஏன்னா இருக்கிற எக்கானமிக் கிரைசிஸ் அடுத்து என்ன ஆகுனே தெரியாதப்போ ரெண்டட் ஹவுஸ்லேயே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது தான் நல்லதுன்னு நினைப்பேன். சொந்த வீடு பெஸ்ட்டு தான். பட் ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனில் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமான்றதான் கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா வந்து எல்லாமே காஸ்ட்லாம் வந்து ஸ்பைரலிங்காக இருக்குது. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 100 square feet ஒரு வீடு இருந்ததுனா கூட சொந்த வீடுன்றதோட இது இருக்கும். தவிர ரெண்டட் வீட்டுக்கு போய்ட்டு இருந்தால் we are more dependent on them. ஹராஸ்மெண்ட் ஜாஸ்தி, எப்போனா வெளியே போன்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு 100-200 square feet வீடு இருந்ததுனா கூட it will be a good house. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சொந்தமாக இடம் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் சொந்த இடம் இல்லாதவங்க வாடகையிலே இருக்கலாம். இப்போ இருக்கிற பொருளாதார சிக்கல்களுக்கு இல்லாதவங்களுக்கு வாடகை வீடு, இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு. அந்த 2 சௌகரியம் அவங்கவுங்க இருக்கிறத பொறுத்து தான் சௌகரியம், வேறு ஒன்றும் கிடையாது. சொந்த வீடுனா ஏதோ இருக்கிறத வச்சு அவங்க வேலை இல்லைன்னா கூட இருக்க இடம் இருக்குது, இருந்துக்கலாம். லீஸுக்கு வந்து அதுக்கு தகுந்த வருமானம் தான், அதுக்கு தகுந்த போல் லீஸுக்கு கொடுத்துட்டு வாடகை இல்லாமல் இருக்கலாம். லீஸ்க்காக இல்லாட்டி வாடகை அந்த பிரச்சனையில் உங்களுக்கு வர்ற வருமானத்தை பொறுத்தது. அது உங்களால் ஒரு மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, அதில் ஒரு 60,000 அந்த வீட்டுக்காக இதுங்கிற அதே மாதிரி பீப்புள் இஎம்ஐயில் போட்டு இது பண்ணலாம். மற்ற அது முடியாத ஒரு 40,000 50,000 வந்துட்டு அதுவும் பையங்களுடைய படிப்புக்கெல்லாம் நிறையா ஒதுக்க வேண்டியிருக்கு. அதனால் நிறைய சம்பாதிக்கிறவங்க தான் இந்த இஎம்ஐக்கு போகிறது அட்வைசபிள். 3 பேர் 4 பேர் வருமானம் வரணும். அப்போ வந்து வீடு வாங்குறதுக்கு உண்டான ஒரு ஆர்வம் வரும். 2 பேர் வருமானத்தை சேஃப்டி பண்ணால் கூட 2 பேர் வருமானம் வந்து செலவு பண்ணால் கூட வீடு வாங்கக்கூடிய வருமானம் வரும். அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் வரும். மற்றபடி வந்து இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா எல்லாம் ஒன்றும் அதிகமாக சேஃப்டி பண்ண முடியாது. வாடகைலாம் சென்னையில் வந்து எல்லாம் 15,000 20,000 அந்த அளவுக்கு இருக்குது. கம்மி வாடகையில் வீடு கிடையாது. அதனால் இப்போ நடுத்தர மக்கள்லாம் வந்து வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சொந்த வீடுனா உங்களுக்கு ஒரு எமோஷன் மாதிரி எந்த அளவுக்கு முக்கியமாக நீங்கள் சார் சொந்த வீடு வாங்கினா வாழ்க்கைக்குள்ளே உழைச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம்? எனக்கு பெரிய கனவு ஓன் ஹவுஸ். எனக்கு அதில் கிரகப்பிரவேசம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. என் வீட்டில் நான் உட்காந்து கிரகப்பிரவேசம் பண்ணிக்கணும், அது என் வீடு அப்படின்னு சொல்லிக்கணும்னு என்னோட ரொம்ப பெரிய ஆசை. அந்த வீடு வாங்குறது சேஃப்டி தான்.
இதே வயசான இப்போ வந்து நம்ம ரத்த ஓட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னாக்க இப்போ தெரியாது. இப்போ சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், ஆடுறோம், வேலை செய்கிறோம், ஏதோ வாடகை கொடுக்குறோம், சாப்பிட்றோம், இருக்கிறோம். அது பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒரு 50 60 வயசு ஆகி போச்சு அப்படிங்கும்போது வேலை செய்ய முடியாது. உட்காரும்போது அப்போ ஏதோ வீடு இருந்தால் நம்ம ஏதோ ஒரு ரேஷன் அரிசியை கூட வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு உட்காந்துக்கலாம். வருமானத்துக்கு வந்து வருமானத்தை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. சொந்த வீடு அவசியம்தான். இருந்தாலும் வந்து வாங்கக்கூடிய ஒரு அந்த சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சொந்த வீடு வேணும், கண்டிப்பாக எல்லாருமே வாங்கணும். எல்லாருக்குமே அவாவால் ஒரு வீடு கனவு. சின்னதாக இருந்தாலும் ஒரு குடிசையாக இருந்தாலும் நம்ம சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவு தானே. அது என்னோட சொத்து இல்லை. நான் எப்படி வேணால் இருக்கலாம்ல, எப்படி வேணால் மெயின்டைன் பண்ணலாம்ல. என் இஷ்டப்படி நான் வந்து என் ரூமை நான் டெக்கரேட் பண்ணலாம், என் வீட்டை நான் நல்லா பார்த்துக்கலாம். இப்போ வாடகை வீடுனா எதுவும் வாங்கணும்னா யோசித்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால என் சொந்த வீடுன்றது என்னோட ட்ரீம் தான் நான் சொல்லுவேன். வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகாது. சம்பளம் வாடகையே போயிடும். நமக்குன்னு ஒரு சொந்த வீடுனா நம்ம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஒருத்தவங்களுக்கு இமோஷ்னல் வீடுன்றது ஒரு இமோஷ்னல் இது தானே. ஸோ அது வந்து பெரிய ஒருத்தவங்களுக்கு அது டிஃபர் ஆகும். சொந்த வீடுங்கிறது எல்லாருக்குமே முக்கியம் தான். ஆனால் அது இப்போதைக்கு முக்கியமாங்கிறது தான் எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அதை யோசிக்க வேண்டியது ப்ராப்ளி செட்டில் ஆனதுக்கப்புறம் 35 40 ப்ளஸ் அதுக்கு மேலே யோசிக்கிறது தான் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொந்த வீடு வாங்கணுன்றது ஷுட் பி அ கனவாக தான் இருக்கணும். பட் வென் யூ ஸ்டார்ட் யுவர் எக்கானமி வேலையை ஆரம்பிக்கும் போது வாடகை அப்படின்ற விஷயத்துலேருந்து தான் ஒரு கெரியர் ஸ்டார்ட் ஆகும். அப்போது குறிக்கோள் என்னவா வச்சுக்கணுன்னா அது வாடகை வீடு சொந்த வீடாக மாறுகிறதுன்ற மாதிரி ஷுட் ட்ராவல். சொந்த வீடு வாங்குறதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? பணம் தான் பெரிய எங்கனாலுமே பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி இந்த வருஷம் இதாக இருக்கும், நம்ம கொஞ்சம் சேர்த்திட்டு அடுத்த வருஷம் வாங்கலான்னு பார்த்தா அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் திங் வந்து அப்புறம் ஏரியா கொஞ்சம் ஒரு பாப்புலர் ஏரியாவில் இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம், சிட்டிக்குள்ளார இருக்கணும்னு பார்ப்போம். கட்டாயமாக அது நம்மளுக்கு வாங்க முடியறதில்ல. அவுட் ஆஃப் சிட்டி கேளம்பாக்கம் ஈஞ்சம்பாக்கம் தாண்டி அந்த மாதிரி தான். ஈஞ்சம்பாக்கம் தாண்டிலாம் இப்போ கோடிக்கணக்கில் போகுது. செங்கல்பட்டு தான் சொன்னோம். அப்படி கேளம்பாக்கத்தில் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும். பட் ஓஎம்ஆர் ரோடு போகிறதுக்குள்ளார தாவு தீந்துடும். மெட்ரோவுக்கு அதுக்கும் ரோடு ஃபுல்லாக உடச்சி இருக்கும். ஃபுல் டிராஃபிக் தான். சொந்த வீடு வாங்கினோன்னா அதுக்கு நல்லா லேர்ன் ஆகும். காசு நிறையா தேவைப்படும். காசு வேணும்னா சேலரி வந்து இப்போ நாங்கள் வாங்குறது மந்த்லி பார்த்தோன்னா 20,000. இந்த 20,000 15,000 எங்களுக்கு வாடகை போயிடுது. நான் இருக்கிற வீட்டில் வந்து 15,000. ஸோ 15,000 மீனில் 20,000 15,000 போயிருந்தால் 5,000 தான் இருக்குது. இந்த 5,000 நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரன் பண்ணோன்னா கஷ்டம். பையனும் படிக்க வைக்கணும்னா கஷ்டம் தான். ஸோ அதனால் சொந்த வீடுனா கொஞ்சம் எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டால் தான் அது வாங்க முடியும். பட் இஎம்ஐலாம் வாங்கணும்னு நினச்சோன்னா அதுக்கு வாடகை வீடு பெட்டர்னு சொல்லிட்டு போயிடலாம். இடம் லொக்கேஷன் இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறோம். சிட்டிக்குள்ளே வாங்குறதுன்றது ஒரு முடியாத இது. இப்போ தள்ளி தான் சென்னைக்குள்ளேயே இருக்கணும்னா நம்மளால சொந்த வீடு வாங்குறது சான்ஸே இல்லை, பண்ணவே முடியாது. ஸோ அவுட் ஆஃப் த சிட்டி தான் போய் ஆகணும். அது ஒன்று. அவுட் ஆஃப் த சிட்டினா உங்களுக்கு பட்ஜெட்டில் கிடைக்கும். பட் இந்த எம்யூனிட்டிஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். ஸ்கூல் எல்லாமே, ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாமே அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஆமாம், கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும். லேண்டு நம்மளோட லேண்டான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஏமாற்றம் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி உஷாராக இருக்கணும். சொந்த வீடு வாங்குறதுல சவால்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சில சமயம் வந்து நம்ம என்ன பார்க்கக்கூடாதுன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல ரெண்ட் கொடுக்குறோம். அந்த ரெண்ட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நமக்கு லோன் ரீபேமெண்ட்ஸ் வரா மாதிரி ஒரு ப்ரைஸிங்கில் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். சில சமயம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சபப் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தே மைட் கோ ஓவர் த பட்ஜெட். இப்போ நடுவில் இப்போ 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஃபேமிலி இன்கம்னு வந்ததுன்னா, இஃப் தே லூஸ் த இன்கம், ரெசெஷன் அந்த மாதிரி வரும்போது அந்த நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கணும். பிளான் பி இருக்கணும் என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போது நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது நான் ரெண்ட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரெண்ட்டு கூட கொடுக்குற மாதிரி ஒரு ரீபேமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தென் கோ ஃபார் இட். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ரேட்டுக்கோ இப்போ இருக்கிற ரேட்டுக்கோ வந்து ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் ஆகிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இட் வாஸ் ஈஸி. இப்போ நான் வந்து ஒரு 40 லட்ச ரூபாய் சேர்த்து ஒரு வீடு வாங்கலாம் நினைக்கும் போது இப்போ வந்து ஒரு 80 lakhs ஆகிடுது. இப்போ நான் 80 lakhs சேர்த்து வச்சேன்னா அது 1.5 கோடி. ஸோ என்ன ஆகிடுதுன்னா சென்னையோட அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் வீடு வாங்க முடியும்னால சென்னைக்குள்ளே வீடு வாங்குறது வந்து இட்ஸ் எ ட்ரீம் தான் ஆகுது தவிர அது வந்து நீங்கள் சொன்ன ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தமாரி ரிஸ்க் எடுக்கிறத ரொம்ப ஹை ரிஸ்க். சொந்த வீட்டு கட்டிட்டு போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளாட்டில் போகிறவங்க வந்து நிறையா ஏமாற்றல் ஜாஸ்தி. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்கினம் இல்லை. வாங்கி கட்டுறது பெஸ்ட்டு. ஃப்ளாட்டு வாங்கினோன்னா என்கிட்ட கூட இருக்க ஃப்ளாட்ஸுங்க குவாலிட்டின்றது 0. இந்த ஒரு 55 லட்ச ரூபாயிலேருந்து ஃப்ளாட் இருக்குது, அது மாதிரிலாம் போடுறாங்க. கிட்ட போய் பார்த்தாக்கா இட் கம்ஸ் அரௌண்ட் 80 லட்சம் 90 லட்சம். பட் எவ்வளோ பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும்னு தெரில.
பட் என்ன இருந்தாலுமே வந்து நிறைய பேர் இஎம்ஐ சூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள்? இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ வந்து வேஸ்ட்டு தான். இஎம்ஐ வந்து போட்டு அது இத்தனை வருஷன்றதுக்குள்ள வட்டியே நம்மளுக்கு அதிகமாக தான் ஆகும். இஎம்ஐயில் போய் அதில் விழுந்து அதுக்காக திருப்பி வேற எங்கேயா போய் வேலை செஞ்சுட்டு அது வேஸ்ட்டு. ஸோ வாங்குறதுனா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஓரளவுக்கு சேவ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது பெட்டர். சும்மா வீடு வாங்கணும்னு வாங்கக்கூடாது. 25 ஆயிடுச்சு, இப்போ இனிமேல் அடுத்து உடனே வீடு தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கக்கூடாது. என்னோட ஒப்பீனியன். லோன் போட்டு வாங்க முடியாது. லோன் வாங்கிட்டு யாரும் கட்ட முடியாத சூழ்நிலை இன்றைக்கி. லோன் வாங்கினா ரொம்ப கஷ்டம். 1 லட்ச ரூபா வாங்கினா ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சம் கட்ட வேண்டிய நிலைமை வந்துடும். ரொம்ப கஷ்டம். சேமித்து வச்சுட்டு வாங்கணும். பேங்க்கில் வாங்கினேன்னா பாதிக்கு பாதி வாங்கின ரேட்டுக்கு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு டபுள் ரேட் ஆகிடுது பேங்க் மூலமாக. நானும் ஒரு இடத்துல சொந்த வீடு வச்சுருந்தேன். சூழ்நிலை சந்தர்ப்பம் விற்றுட்டேன். விற்றுட்டு இன்றைக்கி 13 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறேன். 42 வருஷம் அது சென்னைக்கு வந்து இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கேன். வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோவில் வருமானம் கிடையாது. ரொம்ப பிரச்சனை தான். அப்போ விற்கும் போது அந்த வீடு எவ்வளோக்கு விற்றீங்க? நான் வந்து ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு விற்றேன். இப்போ அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? எப்படி பார்த்தாலும் ஒரு 75 லட்சம் போகும். சின்ன இடம் தான் இருந்தாலும் இன்றைக்கி வேல்யூஷன் இருக்குது. அப்போ சொந்த வீடு வாங்குறப்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. விலையும் ரொம்ப மிக குறைவாக இருந்தது. நங்கநல்லூரில் 2 கிரவுண்டு 10,000 ரூபான்னு வாங்கினேன். அடேங்கப்பா. இப்போ அது இப்போ 2 கிரவுண்டு அப்ராக்சிமேட்டாக 6 கோடி 7 கோடிங்கிறாங்க. நான் வாங்கினது 10,000 ரூபாய். நீங்கள் நினச்சி பார்க்க முடியுதா? 1974 இத்தனைக்கும். வாடகை வீட்டில் தான் எங்கள் அப்பாலாம் இருந்திருக்காரு. ஃபைனலாக வந்து செட்டில் ஆகும்போது ஒரு வீடு வாங்கினோம். வீடு வாங்குறதுக்கு நாங்கள் அந்த காலத்தை விட இப்போ கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். காலம் ஃபுல்லாக வாடகையே கொடுத்துட்டு இருக்கிறதான்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்களா? சொந்த வீடுன்னா சொந்த வீடுனா இப்போ சொந்த வீடுன்றவங்க வந்து ஒன்று லேண்ட்லார்டாக இருக்கணும், பணம் வச்சுருக்கவங்களா இருக்கணும், இல்லை பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கணும், சொந்த வீடு வாங்கிடுவாங்க. இப்போ இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? லோன் போவாங்க. லோன் போகிறாங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு லோன் கட்டுவாங்க? இஎம்ஐ தான். இஎம்ஐலே வாழ்கிறதுக்கு அதுக்கு சொந்த வீட்டில் வாழாமல் வாடகை வீட்டில் இப்போ இஎம்ஐ கட்டிங்கன்னா 40,000 ரூபாய் இப்போ மினிமம் கட்டணும். இப்போ இதுவே நீங்கள் சொந்த வீட்டில் வாங்குறீங்க, வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா 10,000 15,000 வாடகையில் இருந்துட்டு போயிடலாம். நீங்கள் இதை பார்க்க போனால் அந்த 20,000 ரூபாய் பேலன்ஸ் ஒரு 25,000 ரூபாய் நிற்குது பார்த்தீங்களா? அதை எடுத்துகிட்டு போய் வேறு எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சொந்த ஊர் இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக சென்னையிலேருந்து வெளியூர்லேருந்து சென்னை வந்திருக்குங்க. சொந்த ஊரில் இதோட கம்மி லேண்டில் சொந்தமாக வீடே கட்டி அங்கே நல்லா இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு 20 லட்சம் இருந்துச்சுன்னா ஒரு அங்கெல்லாம் வந்து ஆமாம், அங்கே வீடு கட்டி நல்லா இருக்கலாம். இங்கேருந்து நான் தொழில் எல்லாரும் இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் 70% பீப்புள் யாருங்க சார்? வேலை செய்யலாம். வெளியூர்லேருந்து வந்தவங்க தான். நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, அதர் ஸ்டேட் ஆல்சோ பீப்புள்ஸ் கம் இன் சென்னை. இப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே வந்தார வாழ வைக்கிற சென்னை இது. இந்த இடத்துல வந்து நம்ம சொந்தமாக வீடு கட்டி தான் வாழணுன்ற ஒரு அத்தியாவசியம் கிடையாது. இங்கே யாரும் வாழ்ந்தாலே போதும். வாடகை வீடுன்னா சொந்த வீடாக நீங்கள் வாழணும். எல்லாமே இங்கே இருக்குது. சொந்த வீடு தான் கட்டி வாழணும்னா சென்னையில் வாழ்கிற வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது. 10,000 15,000 நான் வாடகை கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு சம்பளம் ஒரு 40,000 கிடைக்குதுன்னா 25,000 நான் ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை நான் சேவிங்ஸில் தான் பண்ணணும்னா எனக்கு ஒரு 10,000 15,000 வேறு எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டு சொந்தமாக சொந்த ஊரில் வீடு கட்டுருவேன். அல்லது சென்னையிலே தான் நான் வீடு வாங்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே செட்டில் பண்ணிட்டு தான் வாங்கணும். நீங்கள் எப்படி இப்போ சொந்த வீட்டில் இருக்கீங்க, வாடகை வீட்டில் இருக்கீங்க? நான் இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கேன். சொந்த வீடு ஆனால் சொந்தமாக இடம் இருக்குது. ஆனால் வீடு கட்ட போனால் லோன் வாங்கணும். லோன் கட்ட போனால் மாதம் 20,000 25,000 தனியாக எடுத்து வைக்கணும். ஆமாம், நான் இப்போ வாடகையில் ஒரு 10,000 இருக்கேன். இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸு சொல்லி வளர்த்தது எலி வலையாக இருந்தாலும் தனி வலை, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும், சின்ன வீடாக இருந்தாலும் நம்ம வாங்கி வச்சிடணும், அதுதான் நம்ம சொத்து அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸு இதெல்லாம் செஞ்ச காலம் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி. அந்த டைமில் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். எக்கனாமிக் சிச்சுவேஷனே வேறு, இப்போ உள்ள சிச்சுவேஷனும் வேறு. இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஊர்லேயோ நீங்கள் சொந்த வீடு இஎம்ஐயில் வாங்கிறது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அப்போது எனக்கு நான் வீடே வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்குற மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இஎம்ஐ கட்டுற காசில் பாதி காசை நீங்கள் வாடகைக்கு தந்துட்டு அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற காசை எஸ்ஐபி மாதிரி முதலீடுகளில் பண்ணிங்கன்னா 20 வருஷமோ 30 வருஷமோ கழித்து உங்கள் கையில் பணவீக்கத்தை தாண்டிய வருமானம் இருக்கும். நீங்கள் எந்த வீட்டை வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்களோ அந்த வீட்டோட வேல்யூவை விட 3 மடங்கு 4 மடங்கு எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட பணம் இருக்கும். அதாவது பணவீக்கத்தை தாண்டிய வருமானம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் உங்கள் பசங்க எந்த ஊரில் வேலைக்கு செய்கிறாங்களோ அந்த ஊருக்கு நீங்கள் மாற்றலாகி போகிறதுக்குமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வீட்டு மேலே ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டு வராது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்து பாக்கி இருக்கிற காசை சேமிக்கிறது தான் பெஸ்ட்டே தவிர இஎம்ஐயில் வீடு வாங்குறது வேஸ்ட்.